ஒரு டைட்டான பட்ஜெட் ப்ரைஸில் சரி எவ்வளோ வச்சுக்கலாம், ஒரு 12,000 இந்த 12,000 அப்படிங்கிற ப்ரைஸில் ஒரு 5G ஃபோனாக தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஒரு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று Poco M6 Pro 5G இருக்குது, இல்லை அப்படின்னா Redmi 12 5G இருக்குது. ரெண்டுமே ஒரே ஃபோன் தான், பேர் மட்டும் தான் மாறி இருக்கும். ஸோ இந்த 2 ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு ஒரு பட்ஜெட் கிங்னே சொல்லலாம். இவனை இப்படி நவுத்திட்டு இப்படி உட்காருவேன், எப்படி ராஜா மாதிரி இருக்கா. இந்த 2 ஃபோன் இல்லாமல் ஒரு புது ஃபோன் வந்து அதே பிராண்ட்லேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, Redmi 13C 5Gன்னு. இந்த ஃபோன் வந்து இப்போ தேவையா இல்லை தேவையில்லையா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. சரி வளவலும் பேச வேணாம், வாங்க கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து Poco M6 Pro 5Gயையும் நம்ம புதுசாக வந்திருக்க தம்பி Redmi 13C 5Gயையும் கம்பேர் பண்ணியே பேசிகிட்டே வரேன். ஏன்னா நம்ம கடைசியில் வந்து எது பெஸ்ட் அப்படின்னு முடிவு பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஓகே சரி, ஃபஸ்ட் நம்ம பட்ஜெட் அப்படின்னு பார்க்குறப்ப ப்ரைஸை பற்றி பார்த்துடலாம். ப்ரைஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் 4GB RAM 128GB அப்படிங்கிற வேரியன்ட் வந்து 11,000 அப்படிங்கிற ப்ரைஸில் வந்து சேல் பண்ணுறாங்க. மேபி ஏதாச்சும் கார்டு ஆஃபர்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 10,000 அப்படிங்கிற ப்ரைஸில் வந்து வாங்க முடியும். இனிஷியலாக வந்து 11,000 அப்படிங்கிற ப்ரைஸில் தான் இருக்குது. இதே ப்ரைஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா Poco M6 Pro 5Gயுமே இருக்குது, ஃப்ளிப்கார்ட்டில் இப்போ சேல் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்தீங்க அப்படின்னா போக்கோவோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ தானே இந்த ஃபோன் வந்து விற்று போகும். அதனால் இன்னும் 2 வேரியன்ட்ஸ் இருக்குது, 6GB RAM 128GB இருக்குது, இன்னொன்று 8GB RAM 256GB இருக்குது. இந்த ஃபோனோட கலர்ஸ்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கலர்ஸ் இருக்குது. டிசைன்னு பார்க்கையில எனக்கு எதுவும் புதுசாக டிசைன் தெரில, பழைய டிசைன் மாதிரி தான் இருந்துச்சு. பின்னாடி இருக்க அந்த டெக்ஸ்சர் அந்த பேட்டர்ன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, அவ்வளோதான். வெயிட்னு பார்க்கையில 192 grams இருக்குது. மொபைலோட ஷேர் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 0.858 Watt/kg வந்து ஹெட்டுக்கும் 0.863 Watt/kg வந்து பாடிக்கும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம லிமிட் டிக்கெட் தான் இருக்குது. மொபைலில் ஓஎஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா MIUI 14 Android 13 கொடுத்துருக்காங்க. பட் அப்டேட் பற்றி எங்கேயுமே மென்ஷன் பண்ணலை. எனக்கு எதாவது தெரிஞ்சு அப்படின்னா நான் கீழே வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான். இப்போ ஒரு ஃபோன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 4 பில்லர்ஸ் இருக்கும். அந்த 4 பில்லர்ஸும் இந்த ஃபோனில் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசர். இந்த ஃபோனில் நமக்கு MediaTek Dimensity 6100+ அப்படிங்கிற ஒரு ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு dual 5G ப்ராசர். ஸோ நீங்கள் வந்து 2 5G சிம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 5Gன்னு சொல்கிறப்ப 5G பேண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே SA அப்படிங்கிற கேட்டகரியில் 8 5G பேண்டும், NSA அப்படிங்கிற கேட்டகரியில் 5 5G பேண்டும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 5G கனெக்டிவிட்டியுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனில் நல்லா தான் இருக்குது. சரி இதெல்லாம் இருக்கட்டும். பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனில் ரொம்ப ஹெவியான கேம்ஸ் கண்டிப்பாக ப்ளே பண்ண முடியாது. ப்ளே பண்ணலாம், பட் லேக் ஆகும். அந்த அளவுக்கு இது கேமிங் ப்ராசர்லாம் கிடையாது. மீடியமான கேம்ஸ் சொல்லலாம். நார்மல் டே டு டே யூசேஜுக்கு இந்த ப்ராசர் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இதுவே நீங்கள் Poco M6 Proவில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு Snapdragon 4 Gen 2 ப்ராசர் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில நம்பர்ஸில் வேணால் இந்த 2 ப்ராசருமே கொஞ்சம் டிஃபர் ஆகலாம். இன்னும் கொஞ்சம் Snapdragon 4 Gen 2 இன்னும் கொஞ்சம் அதிகமாக பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் ரியல் டைமாக 2 ஃபோனையுமே வச்சு யூஸ் பண்ணுறப்ப கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 2 சிமிலராக தான் இருக்கும். ஸோ பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் போக்கோவாக இருக்கட்டும் இல்லை இங்கே Redmi 13Cயாக இருக்கட்டும், ரெண்டுமே சேம் தான். நார்மல் யூசேஜுக்கு நல்லா தான் இருக்கும். ரெண்டாவது பில்லர் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே. இந்த ஃபோனில் நமக்கு 6.74 இன்ச்சுக்கான ஒரு IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இங்கே LCD டிஸ்பிளே அப்படிங்கிறது ஓகே தான் இந்த ப்ரைஸுக்கு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு HD+ டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க, Full HD+ கிடையாது. இதுவே Poco M6 Pro 5Gயில் பார்க்குறப்ப நமக்கு இதே ப்ரைஸுக்கு Full HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் போக்கோவில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அதே மாதிரி இந்த ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வாட்டர் ட்ராப் நாட்ச் தான் கொடுத்துருக்காங்க, பஞ்ச் ஹோல் நாட்ச் கிடையாது. இதுவுமே ஒரு சில பேர் பார்த்து வாங்குவாங்க. ஸோ அவங்களுக்காக நான் எதுவுமே நான் சொல்லிக்கிறேன். இதில் பீக் பிரைட்னஸ்னு பார்க்கல 600 nits கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 90 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்மே இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்னு பார்க்கல சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க, நல்லா ஃபாஸ்ட்டாகவே அன்லாக் ஆகுது. அதே மாதிரி ஸ்க்ரீனோட ப்ரொடெக்ஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதில் Gorilla Glass 3 கொடுத்துருக்காங்க. இதுவுமே ப்ரொடெக்ஷனே கொடுக்காம இருக்கிறதுக்கு இந்த ப்ரைஸ்க்கு அட்லீஸ்ட் ஏதாச்சும் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல விஷயம் தான். ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு சவுண்ட் குவாலிட்டி பிரமாதமாக இல்லை. இருந்தாலும் அந்த 3.5mm ஜாக் இருக்குது. ஸோ நம்ம ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓவரால் டிஸ்பிளேவோட குவாலிட்டி பற்றி சொல்லணும் அப்படின்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குது, அவ்வளோதான். மூணாவது பில்லர் கேமரா. பெருசாக வந்து இந்த பட்ஜெட்டில் நம்ம கேமரா குவாலிட்டி எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி தான் இந்த ஃபோன்லையுமே இருக்குது. 50 மெகாபிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. அது ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது. நல்ல ஒரு லைட் கண்டிஷனில் நல்லாவே ஃபோட்டோஸ் வந்து எடுக்க முடியுது. ஆனால் லோ லைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சொதப்பிடுது. ஃபோட்டோவோட குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இது குறை சொல்கிற அளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு டீசெண்டான பிக்சர்ஸ் வந்து எடுக்க முடியுது. இன்னொரு கேமரா இருக்குது, ஒரு AI லென்ஸ் இருக்குது. அது வந்து இருக்கதும் ஒன்று தான், இல்லாமல் இருக்கதும் ஒன்று தான். சும்மா 2 கேமரா கொடுத்தோம் நம்மளை ஏமாத்துறதுக்காக கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இது ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா 5 மெகாபிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா இருக்குது. செல்ஃபியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குவாலிட்டியான எதிர்பார்க்காதீங்க, அது ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வீடியோ ரெக்கார்டிங்னு பார்க்கல 2 கேமராலுமே வந்து 180 30 fps வந்து வீடியோஸ் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியுது. 180 60 fps ஆப்ஷன் இந்த ஃபோனில் கிடையாது. இதுவே Poco M6 Pro 5Gயில் பார்க்குறப்ப நமக்கு 50 மெகாபிக்சல் ஆகி அதே சேம் பிரைமரி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் 2 மெகாபிக்சலுக்கான ஒரு டெப்த் கேமரா இருக்குது. அதுவுமே வந்து வேஸ்ட்டு தான். ஆனால் அட்லீஸ்ட் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்ரேட்டில் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறப்ப கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இங்கே எதுக்குமே உதவாத மாதிரி AI லென்ஸை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு போக்கோவில் 8 மெகாபிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருப்பாங்க.
இங்கே 5 மெகா பிக்சல் தான் இருக்குது. எனிவே இப்போ ஓவரால் கேமராவோட குவாலிட்டி எந்த மாதிரி இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த ஃபோனில் இந்த ப்ரைஸில் வந்து கேமரா பார்த்து நம்ம குறை சொல்லவே கூடாது. இருந்தாலும் ஒரே ஒரு குறையாப்பட்டது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏ லென்ஸை தூக்கிட்டு ஒரு 2 மெகா பிக்சல் மேக்ரோ இல்லை டெப்த்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் எதுக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். கடைசியாக இருக்க பில்லர் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி. இந்த ஃபோனில் நமக்கு 5000 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 18 வாட்டுக்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் இருக்குது. ஆனால் பாக்ஸில் வந்து 10 வாட்டுக்கான ஒரு டைப் சி சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜரில் நம்ம சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரமாக ஆகும் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. பட் பேட்டரி பேக்கப் பொறுத்த வரைக்கும் எந்த விதமான இஷ்யூமே கிடையாது. நல்லாவே பேக்கப் கிடைக்கிது. நீங்கள் சும்மா வந்து யூடியூப் ஃபோன் பேசுகிறது இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கனாலே ஒரு 2 நாளைக்கு கூட பேட்டரி வரும். அந்தளவுக்கு பேட்டரி பேக்கப் கிடைக்கிது. ஆனால் சார்ஜிங் ஸ்பீட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லேட் ஆகும். இதுவே போக்கோ M6 Pro 5Gயில் பார்க்குறப்ப சேம் இதே 5000 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அங்கே சார்ஜர் பார்த்தீங்க அப்படின்னா 18 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸ்லேயே தராங்க. ஸோ இது மட்டும் தான் டிஃப்ரென்ஸ். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுலேயுமே ஒரே செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. நெட்வொர்க் அண்ட் கனெக்டிவிட்டின்னு பார்க்குறப்ப இந்த ஃபோனில் நமக்கு ஒரு மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் வந்து டெடிகேட்டாகவே கொடுத்துருக்காங்க. அதாச்சும் 2 சிம் போட்டுக்கலாம். அதே மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா மெமரி கார்டுமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். 5G பேண்ட்ஸ்னு பார்க்கல SCL 8 5G பேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. NSL 5 5G பேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 5G கனெக்டிவிட்டியில் எதுவுமே இஷ்யூஸ் கிடையாது, நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி ப்ளூடூத் 5.3 சப்போர்ட் இருக்குது, Wi-Fi 5 சப்போர்ட் இருக்குது. ஹெட்ஃபோன் ஜாக்மே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனில் இருக்குது. ஸோ ஒயர்ட் ஹெட்ஃபோன்ஸ் இந்த ஃபோனில் நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். சென்சார்ஸ்னு பார்க்கல இதில் நமக்கு விர்ச்சுவல் ப்ராக்சிமிட்டி சென்சார் கொடுத்துருக்காங்க. இந்த விர்ச்சுவல் ப்ராக்சிமிட்டி சென்சார்னா என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு ஹார்ட்வேர் லெவலில் வந்து ப்ராக்சிமிட்டி சென்சார் கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த ஆக்சலரோமீட்டரை யூஸ் பண்ணி நம்ம எப்போ மொபைலை வந்து ரைஸ் பண்ணுறோம் அப்படின்றத கண்டுபிடிச்சி மொபைல் ஸ்க்ரீனை வந்து ஆஃப் பண்ணோம் நம்ம கால் பேசுகிறப்ப. ஸோ இது அந்தளவுக்கு அக்யூரேட்டாக ஒர்க் ஆகாது. இருந்தாலும் இதான் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா கைரோ சென்சார் இந்த ஃபோனில் கிடையாது. PUBG இந்த மாதிரி கேம்ஸ் விளாட்றவங்களுக்கு கைரோ யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும். இப்போ இந்த ஃபோனை பற்றி நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி. இப்போ வந்து நம்ம கன்க்ளூட் பண்ணலாம் போக்கோ M6 Pro 5Gயா இல்லை Redmi 13C 5Gயா அப்படிங்கிறத. இங்கே போக்கோ M6 Pro 5Gயில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இதில் Snapdragon 4 Gen 2 ப்ராசர் கொடுத்துருப்பாங்க. ஒரு புது ப்ராசர், ஒரு 4 nm ப்ராசர். ஸோ ஒரு சில இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இதில் ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே கிடைக்குது. ஸோ இது வந்து ஒரு அட்வான்டேஜ்னே சொல்லலாம். மூணாவது இதில் நமக்கு 2 மெகா பிக்சலுக்கான ஒரு டெப்த் கேமரா ஆட் ஆனாவே கிடைக்கும். அதே மாதிரி 8 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருப்பாங்க. நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி கெப்பாசிட்டி சேம் தான். பட் சார்ஜர் பார்த்தீங்க அப்படின்னா 18 வாட்டுக்கான சார்ஜர் வந்து பாக்ஸ்லேயே வந்து போக்கோ M6 Pro 5Gயில் கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா போக்கோவில் இருக்க ஒரு சில அட்வான்டேஜான ஃபியூச்சர்ஸ். ஸோ ப்ரைஸ்மே சிமிலராக இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால 11,000 அப்படிங்கிற ப்ரைஸுக்கு நீங்கள் போக்கோ M6 Pro 5G தாராளமாக சூஸ் பண்ணலாம். Redmi 13C 5Gமே அதே ப்ரைஸில் தான் இருக்குது. இன்கேஸ் Redmi 13C 5G வந்து ப்ரைஸ் கம்மியாயிடுச்சு அப்படிங்கிறப்ப நீங்கள் அந்த ஃபோன் பாருங்கள். இல்லை 11,000 அப்படிங்கிற ப்ரைஸில் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் போக்கோ M6 Pro 5G சூஸ் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ எனக்கு வந்து ஒரு 10,000 அப்படிங்கிற ப்ரைஸில் ஒரு 5G ஃபோன் வேணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். இந்த Redmi 13C 5G வந்து ஜெராக்ஸ் போட்டுட்ருக்கானுங்க. அது வந்து போக்கோ M6 5G அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணுவானுங்க. அந்த கேமரா கட் அவுட்டில் மட்டும் போக்கோ அப்படிங்கிற லோகோ இருக்கும். மற்றபடி நான் இப்போ Redmi 13C 5Gயில் என்னென்னலாம் சொன்னேனோ அதே ஸ்பெசிஃபிகேஷன் அந்த ஃபோன்லையுமே இருக்கும். சேம் அதே ஃபோன் தான். ஆனால் ப்ரைஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 10,000 அப்படிங்கிற ப்ரைஸுக்கு அதோட பேஸ் வேரியண்ட் வந்து கண்டிப்பாக சேல் பண்ணுவாங்க. ஒரு 10,000 அப்படிங்கிற ப்ரைஸ்க்குள்ளே ஒரு 5G ஃபோனாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த ஃபோனை பற்றி நான் சொல்ல வந்ததெல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தேன் இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் பார்த்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அடுத்து ஒரு அசமான வீடியோவில் பார்க்கலாம். பை.